மாசத்துல வந்தாச்சு ஒரு வழியா நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு நோம்பு 3 மாப்பிள்ள. ஆமா இன்னைக்கு நம்ம வந்த இடம் இருமேனி. ஆமா நம்ம ஃபாலோவர்ஸ் நிற்கிறாப்புல. ஆமா இப்போ நம்ம இங்க எப்படி என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் ஒரு கேட்டுக்கிறோம். உள்ள விளையாட போய் பார்த்துட்டு இன்னொன்று முக்கியமா நோம்பு. ஆமா நோம்பு திறக்கிறது நமக்கு இங்கதான். நோம்பு திறப்பு இருமேனி மஸ்ஜித். இதுதான் இருமேனி மஸ்ஜித். பார்த்துக்கிட்டியா? ஜாமியா மஸ்ஜித் இருமேனி. ஆமா நல்லா காட்டு. இந்த தாவனா காட்டிடாத. சூப்பர். இதுதான் பள்ளிவாசலுடைய பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா முகப்பை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. என்ன நல்லா மணல் பரப்பு. அதுக்கு உள்ளதான் பள்ளிவாசல். உள்ள பள்ளிவாசல். இங்கிட்டலாம் பயலு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சின்ன பசங்க விளாண்டுருக்காங்க. இப்போ அந்த கஞ்சியை போய் நம்ம பார்த்துருவோம். அப்படி என்ன வந்து நம்ம வர்றது கஞ்சி குடிக்க. கஞ்சியை குடிக்க பாத்திர வேண்டியது கஞ்சி என்ன பார்த்துருக்கிறது. ஆமாம் அது பார்த்துருவோமா? வாங்க போகலாம். இங்கேருந்து ஃபுல்லாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து அங்கே போயிடுவோம். ஆமாம் ஆமாம் அங்கேருந்து ஃபுல்லாக வளர்ச்சி எடுத்துட்டு நம்ம அங்கே போயிடலாம். உள்ள போயிடுமாண்ணா? ஆசிக்கு வேற வரேன்னு சொன்னான். ஆசிக்கு வரட்டுமே. வந்தோடய போயிடுவோமா? பசங்க கிளியாக இருந்தாங்க. இங்கேருந்து எடுமாப்ல மஜி நல்லா பெருசாக இருக்கா. செம்ம பெருசாண்ணே. இது வந்து மாப்பிள்ள மணரா வந்து பெரிய மணரா தான். முரட்டுத்தனமாக இருக்குது. உள்ளே போகலாம் போலையே. உள்ளக்கு போகிற மாதிரி இருக்கு. இனிமே தான் கஞ்சி எல்லாம் ஊற்றுவாப்புல. ஆமாம் பார்ப்போம் எப்படி. என்ன வந்து கட்டி ஒரு 10 வருஷம் அதுக்குள்ளே இருக்குங்க. இல்லை இது வந்து பெருசாக இருக்குது. அது கேட்டால் வந்து எத்தனை வருஷம். இது வந்து ரொம்ப வருஷங்கிறாப்புல. ஆமாம் இல்லை கேட்போம் அவர்கிட்ட எத்தனை வருஷத்து உடைய மணரா இது கட்டமைப்பு. அதில் கூட்டம் உட்காந்துட்டாங்க மாப்பிள்ள. இது இப்போ டைம் ஆயிடுச்சு. நோம்புல ஊர்லாம் டைம். இப்போ இங்கே வந்து கப்புல தான் ஊற்றி கொடுப்பாவல. எல்லா ஊரில் மாதிரி தான் இந்த கப்புல ஊற்றி இந்த நோம்பு கஞ்சி கொடுக்குறது. இப்போ அங்கே நம்ம நேற்று பார்த்த இடத்துல வேற சிஸ்டமாக இருக்குது. ஆமாம் இங்கே என்ன சிஸ்டங்கிறத வந்து ஆமாம் இங்கே என்ன சிஸ்டங்கிறத வந்து 30 நாளைக்கு பள்ளியாசில் அதுதான் விஷயம். நோம்பு கஞ்சியை பாருவா. நேற்று பார்த்தோம் நோம்பு. நேற்று பார்த்தோம். அது கொஞ்சம் வேறு வித்தியாசம். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது எப்படிங்கிறது குடிச்சு பார்த்தா தான் தெரியும். மணக்கு சத்தமாக மணக்கு. நம்ம கொஞ்சம் பூமிங்க போய் கொஞ்சம் அதில் ஊற்றி வந்து ஆனால் கோப்பை கொஞ்சம் பெருசு இருக்கு. கோப்பை பெரிய கோப்பை குடிக்க முடியாத. ஆமாம் மட்டை பேரிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. அந்த நம்ம பயிலில் ஃபுல்லாக எடு அப்படியே. கணிசமான கூட்டம் தான் மாப்பிள்ள. நம்ம கூட்டம் கஞ்சி இங்கேயும் மனம். ஆனால் வித்தியாசமான மனமாக தான் இருக்குது. குடிச்சு பார்க்கறது சூப்பராக நல்லா இருக்குண்ணா. தோலை வண்டாப்புல இங்கே மாப்பிள்ள. நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டோம். இப்போ வந்து கஞ்சியெல்லாம் ஊத்துறாப்புல. ஆனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்குள்ள வர மாட்டேங்குது. கூட்டம் தான். ஆமா நேற்று நம்ம அங்கே ஃப்ரீயா இருந்துச்சு. பசங்கெல்லாம் சம கூட்டமா இருக்கு. பசங்க ஆமா வாலிப பசங்க நிறைய இருக்கிறாங்க. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய பேர். ஆமா இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு மாப்பிள்ள. ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம இந்த மாதிரி கூண்டு பார்த்து ரொம்ப நாளா இருந்தாலும் அந்த சின்ன பையன் பசங்கள்லாம். ஆனா அதுல ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாவே இருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம தான் ஒன்று கொண்டு போமா அந்த தூக்குச்சீட்டுல ஏதாவது சர்வத்தை ஊத்திக்கிட்டு அது மாதிரி தான் இங்கேயும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லாம இப்போ மாப்பிள்ள இப்போ வந்து நம்ம நோம்பு கஞ்சி மெயினா குடிச்சு பார்த்துறாங்க. அதுதான் மனம் மாதிரி குடிச்சு வடை பேரிச்சம்பழம் சர்வத்து 2-3 பழங்கள்லாம் இருக்குது. உள்ள பார்த்தா தெரியும். இன்னும் உட்காரல நம்ம சிட்டில உட்கார்ந்து பார்த்தோம். இந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்னன்னு தெரியல. வாசல போட்டுருச்சுல போட்ட காட்டணும் வாசல். ஆமா ஆமா என்னங்க மாஸ்டர் மக்களுக்கா சேர்ந்துட்டு இப்ப நம்ம வந்து எப்பவுமே ஒரு இதா மாப்பிள்ள எங்க போனால இணைஞ்சிடுறது. அடைஞ்சிட்டீல எங்க அண்ணன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கஞ்சி சட்டி எல்லாம் ஜூசிஸும் நிறைய இருக்கு. கஞ்சி சட்டி கோப்பை பெருசு மாஸ்டர். சரியான வடை நண்பனுக்குள்ள வடையை பத்தி எவ்வளவு உண்டு? இன்னும் சொல்லிட்டாப்ல. கும்பலா தெரியுது மாதிரியா மாப்பிள்ள இங்கே நிறைய கொடுத்துருக்காப்ல. அடிக்க பக்கத்து ஜாமியா பள்ளி ஜாமியா மஸ்ஜித் இருமேனி. தொப்பி கேட்டப்பெல்லாம் பயங்கரமாக வச்சவங்களுக்கு. மாப்பிள்ள நம்ம வந்து எல்லாம் அப்படி. ஆமா அது எப்பவும்
செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு. பேப்பர் கப்பில் வந்துருச்சு. இப்போ ஜூஸ்லாம் நிறைய தான் இருக்கு. கஞ்சி 10 சாப்பிடுறது ஆள் 10 போல. அது 10 நிறைய தான் தாராளமா பெருசு தோலாம். ஒரு ஜான் வச்சிடலாம் போலயே. அத்தாமரி கோப்பை பெரிய கோப்பை தான். அவசரப்பட்டது பசியில கஞ்சி எப்படி நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். அவசரப்பட்டு வேணாம். இல்ல தனியா இருக்கு. இன்னும் நீயத்தெல்லாம் வைக்கணும். நீயத்தான் சொல்லலை. இதுதான் இருக்கு. அவசரப்பட்டுறது இல்ல அங்கிட்டு இல்லை மாப்பிள்ள நோம்பு வந்துருச்சு வச்சுக்கிறோமா. ஆமா. இந்த நோம்பு கஞ்சி உளுந்த வடை மசால் வடை நோம்புல எப்போ பார்க்கலாம் மாஸ்டர். காலகாலமா 200-300 வருஷம் சாப்பாடு இருக்குமோ ஒரு வேலை தெரியலடா. ஒரு படி மேல வேணா ஒரு சம்சா வடை. சம்சா வடை புதுசா ஒன்னே காண மாட்டேன். ஒரே மாதிரி இருக்குது போற இடம். உளுந்த வடை மசால் வடை ஒரு படி மேல போய் சம்சா. ஆமா சம்சா சமைச்சு எனக்கு பக்ஸு வரும் எல்லாத்துலயும் தான். சரி இப்போ வந்து எப்படின்னா சோறு எல்லாரும் வயிறு பசி வரும். சோறு பிரியாணி கப்சா மஞ்சள் போட சொல்லிக்காம இறக்குனா தான் நோம்பு நடக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கு. கிரிப்பா ஆனா வடை பூச்சிச்சுக்காம சார் எல்லா பக்கத்து வடை அதான் வடையில வடை இந்த பேரிச்சம்பழம் மசாலா வடை. இது வந்து தேசிய சாப்பாடு. தேசிய சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல யாருக்கும் வேற போட தெரியலன்னு வேற தெரியல. அப்புறம் எப்போ மாதிரி பேரிச்சம்பழத்தை இந்த பீட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. மொத்தம் அமைதியாகிடுச்சு. ஏரியாவை சத்தமுள்ள அமைதியாகிடுச்சு. பேரிச்சம்பழம் தரமாக இருக்கு. நல்ல மாவு மாதிரி இருக்கு பேரிச்சம்பழம். கஞ்சி பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு டேஸ்ட் தெரியல. ஒரு வாரத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கு. டேஸ்டாக இருக்கு. ஒன்று வித்தியாசப்பட்டு வேணாம். ஒரே மாதிரி இல்லை. நேற்று வித்தியாசம் இன்னைக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த கஞ்சியில் சவரிசி கிடந்துச்சு. இதில் சவரிசி இல்லை. கஞ்சி அருமையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. சர்வத்து கூலிங் பத்தலடா. கூலிங் இல்லாமல் குடிக்க மாட்டேன். சளி பிடிக்குது. இப்போ நோம்பு கஞ்சி ஒருத்தா குளிர்ச்சியாக இருக்கா. வடையை பிச்சு அரைக்க வேண்டியதானே. ஓகே. எங்கே வேணாலும் வர மாட்டேனா சார். உளுச்சேரியிலோ மாப்பிள பைப்பை திறந்த ஊற்றினா தண்ணி வேஸ்ட் ஆகும். மாப்பிள பைப்பு திறந்து தண்ணி வேஸ்ட் ஆகும். ஆமாம் தண்ணி வேஸ்ட். பைப்பு திறந்தா இது வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஆமாம் அவள் தண்ணி. ஆமாம் தண்ணியை வந்து மீன் வீட்டை செய்யக்கூடாது. மாப்பிள தண்ணி சிக்கனாக பயன்படுத்துறதுனா நம்ம அவளில் யூஸ் பண்ணலாம். அவெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆமாம் பைப்பில் வந்து தண்ணி தேவையில்லாமல் ஒரு உண்மையிலே. ஆனால் இது அப்படி இல்லை. லிமிட்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம. செம்ம மெசேஜ் மாஸ்டர்.